இதுல என்னன்னா, சுக்கிரன் இங்கு திருமணமான நபர்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் அனுகூலமான பலன் பெறலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி ஜீவனத்தில் உச்சம். திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் காதல் கைகூடும். ஏன்னா நீங்கள் மதி மயங்கக்கூடிய இடம்ங்கிறது 5ஆம் இடம். அந்த உங்களுடைய மதி மயங்க போகிறது. எங்க மயங்க போகிறது அப்படின்னா, ஒரு புது நபர். இதனால் உங்களுடைய பர்சனல் லைஃபோ உங்களுடைய குழந்தைகளுடைய லைஃபோ பாதிக்காத அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் கண்டிப்பா இந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை, ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், ஒரு நல்ல அக்னாலஜ்மெண்ட், ஒரு நல்ல இன்கிரிமெண்ட், நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சமடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா? அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேரப்போகிறார். சனி என்ற கிரகத்துடன் சேரப்போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம் இந்த பதிவில். மிதுனராசியை எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு பஞ்சமாதிபதி, ராசிக்கு இவர்தான் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இவர் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் உச்சமடைகிறார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதன் பெயர் மாளவிகா யோகம். 5ஆம் அதிபதி தனக்கு 5ஆம் அதிபதியுடன் இணைகிறார். அது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது முதல் தரமான ஜாக்பாட். இந்த ஜாக்பாட் என்னன்னா, நம்ம இப்போ எடுத்தோம், இன்னைக்கு சம்பாதிச்சோம், நாளைக்கு வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பிளான். அதுவும் குறிப்பா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட ஊடகம், ஆக்டிங், ஃபேஷன், மாடலிங், ஃபுட்டு, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ், ஜூஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருப்பவங்களுக்கு எல்லாமே நல்ல ஸ்டாஃப்ஸ் கிடைப்பது, அதனை வைத்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு அஸ்திவாரம் போடுவது, பிரான்ச் போடுவது, நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, ஒரு குவான்டிடேட்டிவ் growth, ஒரு குவாலிட்டேட்டிவ் growth. முதல்ல சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது லைஃப் பார்ட்னருக்கு பிளஸ், அதுக்கப்புறம் சாட்டானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய அப்பாவுடைய விஷயங்கள் கூட அனுகூலமாக வரும். பிறகு புதனின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், அறிவு திறன் பிளஸ் அட்ராக்ஷன், அதாவது அறிவு கூர்மை பிளஸ் ஈர்ப்பு தன்மை, அதற்கப்புறம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்னன்னா, சுக்கிரன் இங்கு திருமணமான நபர்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் அனுகூலமான பலன் பெறலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி ஜீவனத்தில் உச்சம். அப்போ குழந்தைகளுக்கு ஜீவனம்னு சொல்லக்கூடிய பிசினஸ் அமையும், வாய்ப்புகள் வரும்,
வெளிநாட்டு பயணம், இதை அனைத்துமே அவர்களுக்கு கைகூடும். திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் காதல் கைகூடும். ஏன்னா நீங்கள் மதி மயங்கக்கூடிய இடம்ங்கிறது 5ஆம் இடம். அந்த உங்களுடைய மதி மயங்க போகிறது. எங்க மயங்க போகிறது அப்படின்னா, ஒரு புது நபர், அது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் அல்லது தெரிந்த நபராக இருந்தாலும், கண்டிப்பா அதன் மூலம் எதிர்காலத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதுல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு சிலர் திருமணமான நபர்களுக்கு கூட இந்த 5-9 சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சில ஃப்ரெண்ட்ஷிப்பு, சில விஷயங்களில் நாம் ஒரு உல்லாசத்துக்காக, ஒரு லக்ஸரிக்காக டிராவல் பண்ணுவதற்கு உண்டான அமைப்பு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இது சாட்டர்ன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கணவனை மனைவியை இழந்த பிரிந்த நபர், குறிப்பா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா என்னன்னா, ராசியில் குரு இருக்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை நோட்டம் விட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் அது என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காமல், கொஞ்சம் ஒரு மெச்சூர்டா திங்க் பண்ணி தேவையான விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக நம்மளுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு, இதனால் உங்களுடைய பர்சனல் லைஃபோ உங்களுடைய குழந்தைகளுடைய லைஃபோ பாதிக்காத அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால், கண்டிப்பா இந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை, ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், ஒரு நல்ல அக்னாலஜ்மெண்ட், ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட், நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே ஏற்படும். இல்லை நீங்க பிசினஸ் செய்யக்கூடிய நபராக இருந்தால், நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு ஒர்க், ஒரு பார்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு அசைன்மெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், உங்களுடைய பூரணமான வித்தையை, ஆற்றலை நீங்க வெளியே கொண்டு வந்து நிறைய ரெவார்டு, நிறைய அவார்டு, இன்னும் ரொம்ப நாளைக்கு என் டேட் இல்லப்பா, என் கால் ஷீட் இல்லப்பா, நான் ரொம்ப பிஸிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய காலகட்டம். ஓப்பனா சொன்னா இது ஒரு கோல்டன் டக் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கோச்சாரத்தில் முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் உச்சம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.